பாஜக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு வளர்ந்த மாநிலம் மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் மும்மொழி கொள்கைங்கிறது அவசியம் அப்படின்றாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது? அண்ணா ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒருத்தன் என்ன பண்ணான்னா ஒரு வீட்டுக்கு போயிருந்தான், பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தான். பக்கத்து வீட்டில் போயிருக்கும்போது அங்கே செவுத்தில் ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தது. இந்த ஓட்டை எதுக்குப்பா அப்படின்னு கேட்டான். இந்த பூனை போகிறதுக்காக இருக்கிற ஓட்டை அப்படின்னு சொன்னான் அந்த வீட்டுக்காரன். பூனை போகிறதுக்கு போய் செவுத்தில் ஏன்பா ஓட்டை போட்ட அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டான். அப்புறம் அடுத்த வாரம் அங்கே அதே வீட்டுக்கு போகிறான். போகும்போது அந்த பெரிய ஓட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தது. அந்த சின்ன ஓட்டை, என்னப்பா பெரிய ஓட்டை இருந்து இப்போ வந்தால் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்கிய அப்படின்னு கேட்டான் அவன். அந்த வீட்டுக்காரன் சொன்னானா, அது பூனை போகிற ஓட்டை, இது பூனை குட்டி போகிற ஓட்டை அப்படின்னானா. அப்போ தான் கேட்டாரான், ஏன் பூனை போகிற ஓட்டையிலே பூனை குட்டி போவாதா, அதுக்குன்னு எவனா ஒரு தனி ஓட்டை போடுவானா? இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் தெரிந்திருக்கிற பொழுது இந்த சின்ன ஓட்டை இந்தியெலாம் நமக்கு தேவையில்லை, ஆங்கிலம் தெரிந்தால் போதும் என்று ஒரு உதாரணத்தை சொல்லி ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே உதாரணத்தை தான் இன்றும் பல பேர் பின்பற்றி தமிழகத்திலே இன்று கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த தமிழினுடைய வளர்ச்சி தான். 1960களையே இன்னும் பிடிச்சி ஏன் தொங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்களே. ஏங்க, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. வரலாறு திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். நீங்கள் எப்போ இந்திய புகுத்து நினைத்தாலும் அதற்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்காது. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீ இந்தி படிக்கலைன்னா இப்பொழுது இருக்கிற புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு நிதி கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னார். 2000 ரூபா நிதி கூட நிறுத்தி வைப்போம்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு முதல்வர் சொன்னார் ஒரே பதில், நீ 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுக்குறனாலும் இங்கே தமிழ்நாட்டில் இந்த இருமொழி கொள்கை தான் இருக்கும், தமிழும் ஆங்கிலம் தான் இருக்கும் என்று சொன்னவர் தமிழக முதல்வர். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்? இப்போ இருக்கிற இதுபடி பார்த்தா கண்டிப்பாக நமக்கு 39லேருந்து 8 சீட்டு குறையும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, கேரளாவுக்கு 8, கர்நாடகத்துக்கு 8, இப்போ இருக்கிற சீட்டில் 8 குறையும். இப்போ தமிழ்நாட்டினுடைய சதவிகிதம் 39 பேர் நாம் இருக்கிறோம்னு சொன்னோம்னா அந்த சதவிகிதம் எந்த காரணத்தை மட்டும் குறையக்கூடாது. அதுதான் நம்முடைய நோக்கம். இப்போ இருக்கிற சதவிகிதங்கிறது 23.74% இருக்குது. நாம் இப்போ இந்த 1971 பாப்புலேஷன் படி தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அங்கே இருக்கிற மொத்த உறுப்பினர்களில் 23.74% இருக்கிறது. அதையே இப்போ குறைச்சிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ 18.97% தான் நமக்கு வரும். இது நீங்கள் இப்போ இந்த 534 தொகுதியே வச்சுருந்தா இதையே 848 தொகுதி ஆகினீங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு 19.34% தான் வரும். தொகுதி அதிகமாகும். 39ங்கிறது 40 ஆகும். அது இன்னும் எத்தனை %? ரொம்ப கம்மி. அந்த மாதிரி தான் ஏறும். ஆனால் நமக்கு ஏறுறதை விட உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 143 சீட்டு உயர்ந்துடும். எவ்வளோ? 63 சீட்டு உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.